Hi friends, welcome to our channel. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே இன் மை லைஃப் vlog. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அங்கேருந்து பப்பாயா ட்ரீல இருக்க குட்டி குட்டி பப்பாயாஸ்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ரொமானாவும் சீக்கிரம் எழுந்துச்சி வந்துட்டாங்க. ஸோ அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் என்னோடய ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஒரு சைடு கிச்சனில் போட்டுட்டு இருந்தேன். ரொமானாத்த ஒரு சைடு ஆனியன் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீக்லி 2 days எப்படியும் ரொமானாத்தா தான் குக் பண்ணுவாங்க. ஃப்ரைடேங்கிறனால பிரியாணி குக் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தால்ச்சாவும் ரெடி பண்ணியாச்சு. கறி ஒரு சைடு வாஷ் பண்ணி வச்சாச்சு. ரொமானாவும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ அவங்களே ப்ரஷ் பண்ண சொல்லிட்டோம். அவங்களும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து அவங்க கொஞ்சம் உட்காந்து பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டு நாங்களும் காலை டிஃபனை முடிச்சாச்சு. இது ஃப்ரைடே எடுத்த விலாக். எனக்கும் கோல்டு அண்ட் ரொமானோட ஸ்கூல் ஒர்க்கும் இருந்தனால என்னால் வாய்ஸும் கொடுக்க முடியல. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணவும் டிலே ஆகிடுச்சு. குக்கரில் கறி உப்பெல்லாம் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதை விசிலுக்கு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் செஞ்சது சேமியா பிரியாணி. சொன்னாலும் 1.5 kg சேமியாவுக்கு 1 kg கறி எடுத்துக்கிட்டோம். 200 ml டீ, 100 ml சன்ஃப்ளவர் ஆயில், அப்படி இல்லைன்னா பாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். 200 கிராம் வெங்காயம் எடுத்துக்கணும். சீக்கிரம் வதங்கணும் அதுங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டோம். நாங்கள் பிரியாணிக்கு பட்டை கிராம்பு மிளகுத்தூள் மட்டும் போடுறதுனால ஆனியனை வந்து நல்ல ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்குவோம். நீங்கள் பிரியாணி மசாலா போடுற மாதிரி இருந்தால் லைட் ப்ரௌன் ஆகும்போதே நீங்கள் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு 400 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 100 கிராம் தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, 1/2 லிட்டர் தயிர் விட்டுட்டு நல்லா கலந்துக்கணும். நெக்ஸ்ட்டு வேக வச்ச கறியை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒன்றேகால் லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் போட்டாச்சு. அதில் வந்து பட்டை 5 கிராம், கிராம்பு 4 கிராம், ஏலக்காய் 4 கிராம் எடுத்துக்கிட்டோம். அடுத்து எலுமிச்சப்பழம் பெருசாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 3 பழம் எடுத்துக்கணும். அதையும் ஒன்றா சேர்த்து ஊற்றிட்டு கொதித்த உடனே எடுத்து வச்ச சேமியாவை அதில் போட்டு நல்லா கொதித்து சேமியா அரை பதத்தில் வெந்ததும் தம்மில் போட்டு வச்சுட்டோம். பிரியாணி ஒர்க்கெலாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் வெசல் வாஷிங் இருந்துச்சு. ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்படியே சைடில் மிஷினில் துணியையும் போட்டாச்சு. துணியை ட்ரையரில் போட்டுட்டு கழுவி வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய கிச்சன் ஒர்க்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஒரு அன்கம்ப்ளீட் அண்ட் டிஃபிகல்ட்டான ஒரு ஒர்க்குக்கு போயாச்சு. வேறு ஒன்றும் இல்லை, ரொமானாக்கு சாப்பாடு கொடுத்துறது தான். அவங்க காலையிலே டிஃபன் வேணும்னு சொல்லிட்டாங்க. சேமியா பிரியாணியும் கேட்டு வாங்கிட்டாங்க. பிரியாணி சூடாக இருந்தனால கொஞ்சம் நேரம் ஆறட்டுன்னு வச்சுருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் போட்டுட்ருந்தேன். ஆஸ் யூஸ்வல் நீயே ஊட்டி விடுமா அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் சாப்பாடு விட்டுட்டு இருந்தேன். ஒரு சைடு அவங்க விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் அவங்க அத்தா கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களையும் குளிக்க வச்சு தலைக்கு சாம்பிரானெல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்கள ரெடி பண்ணியாச்சு.
இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால ஜும்மா தொழுகிறதுக்காக எல்லோரும் மர்க்கஸ் கிளம்பியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அதனால் போகிற வழியில் பெட்ரோலும் போட்டுட்டு மார்க்கெட்டில் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போய் அம்மாவுக்கும் அத்தாக்கும் பிரியாணிலாம் கொடுத்துட்டு மர்க்கஸ்க்கு தொழுகலாம் அப்படின்னு தொழுகை கிளம்புனா நான் அண்ணி வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ருமானா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள அங்கேயே விட்டுட்டு நானும் ருமானா அத்தா மட்டும் மர்க்கஸ்க்கு தொழுகை கிளம்பியாச்சு. தொழுதுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நான் அண்ணி வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே சமாதானப்படுத்தி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அப்புறம் தான் வந்தாங்க அவங்களே. ஸோ அப்படி நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சரியான வெயில் அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் ஃபஸ்ட்டு ஐஸ் மோர் தான் போட்டு கொடுத்தேன். அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் அப்படியே சாப்பிட்டு உட்காந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ருமானாத்துக்கு ஐஸ் மோர் போட்டு கொடுத்தாச்சு. ருமானா அவங்க அண்ணி வீட்டில் சூப்பு சோறு சாப்பிட்டுட்டாங்க. துணியை காய போடணுன்னு அப்படியே மாடிக்கு கிளம்பியாச்சு. மாடிக்கு போனால் சரியான வெயில் ப்ளஸ் அனல் காற்று. எப்படியோ சமாளித்து துணியெல்லாம் போட்டுட்டு கீழே வந்துட்டோம். ருமானா என் கூட மாடிக்கு வந்ததுனால அவங்களுக்கும் வெக்கையாக இருந்துச்சான். நொங்கு சாப்பிட்டுட்டு அவங்களும் டோரா புஜ்ஜி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. இதோட இந்த விளாக் முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.